சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கோல்டு கொக்கோ. இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கோல்டு கொக்கோ செய்ய தேவையான பொருட்கள்: கொக்கோ பவுடர் 4 டீஸ்பூன், சாக்லேட் தேவையான அளவு, கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், பால் 2 கப், மிக்ஸ்டு நட்ஸ் தேவையான அளவு, சர்க்கரை தேவையான அளவு. கோல்டு கொக்கோ பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சாஸ் பேனில் நம்ம கொஞ்சமாக வந்து பால் விட்டு இது வந்து காய வச்சுருக்கோம். இப்போ அடுத்ததாக நம்மக்கிட்ட இருக்க கொக்கோ எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து 1 கப் அளவுக்கு இப்போ நம்ம பண்ணுறோம். இதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ எடுத்தாச்சு. கொக்கோ பவுடர் இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு நமக்கு கார்ன்ஃப்ளவர் இருந்தால் போதும். இப்போ இதில் நம்ம பால் சேர்த்துக்கலாம். இது ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு பால் சேர்த்தா போதும். மிச்சர் கப்பால் இந்த சாஸ் பேன்லேயே ஆட் பண்ணிடலாம். கார்ன்ஃப்ளவரோடைய பச்சை வாசம் போகிறதுக்காக நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இது லைட்டாக சூடானாலே நமக்கு போதும். இப்போ ஒரு விஸ்கரை வச்சு இந்த கொக்கோ பவுடரை நல்லா வந்து நம்ம கட்டி இல்லாமல் இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொக்கோவும் கார்ன்ஃப்ளவரும் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை அப்படியே நம்ம இந்த பாலில் ஆட் பண்ணிடலாம். ஸ்லோவாக இந்த பாலில் ஆட் பண்ணிவிட்டு இது ஜஸ்ட்டு ஒரு பாயில் வந்தால் போதும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு சுகருக்கு பதிலாக நீங்கள் உங்களுக்கு ஜாகரி வேணும்னா நீங்கள் வந்து வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நாட்டு சக்கரை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கண்டென்ஸ்டு மில்க் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஹனி வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டேட் சிரப் இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம ஹெல்தி ஆகிறதுக்காக ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய சாய்ஸ் தான். ஜஸ்ட் ஒரு பாயில் வந்தால் போதும் நமக்கு. இப்போ இது கூடவே நம்ம ஏற்கனவே சாக்லேட், எந்த சாக்லேட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து மில்க் சாக்லேட்டாக வேணாலும் இருக்கலாம், இல்லை வந்து டார்க் சாக்லேட்டாக வேணாலும் இருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் திருக்கி வச்சுட்டு இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு பாயில் வந்துருச்சு. இந்த அளவுக்கு நமக்கு வந்து ஜஸ்ட்டு இது பாயிலிங் ஸ்டேஜுக்கு முன்னாடி ஸ்டேஜ் இருந்தாலே நமக்கு போதும். இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட கொக்கோ மிக்சர் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா நம்ம வந்து கூல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணிட்டு அந்த கோல்டு கொக்கோ நல்லா நமக்கு வந்து அந்த ஆவிலாம் போயிட்டு நல்லா சில் ஆயிடுச்சு. ஸோ இப்போ சர்வ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட இருக்க ஐஸ் கியூப்ஸ் எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு சில்னஸ்க்காக நம்ம ஐஸ் கியூப் ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட வந்து சாக்லேட்ஸ் நீங்கள் திருகிருந்திருந்தாலும் நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ அடுத்ததாக நம்ம சில் பண்ணி வச்சுருக்க இந்த மிக்சரை ஊற்றிடலாம். இப்போ இதில் நம்ம வச்சுருக்க இந்த நட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா இதை திருகி வச்சுருக்கோம். அதையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் நட்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சாக்லேட் இருந்தாலும் நம்ம வந்து மேலே போட்டுக்கலாம். இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்தா கோல்டு கொக்கோ பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது சம்மருக்கு ஒரு நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு ட்ரிங்காக இருக்கும். ஏன்னா கிட்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில நமக்கு ஏதாவது சில்லுன்னு குடிக்கணும்னு நினச்சிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி வீட்லேயே நீங்கள் பண்ணக்கூடிய இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா சாக்லேட் அப்படின்னும் போது எல்லாருக்குமே பிடிக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நீங்கள் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு கொக்கோ வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து சாக்லேட்டே கூட நீங்கள் வந்து பாலோட நல்லா மெல்ட் பண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம
மில்க் சாக்லேட் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து டார்க் சாக்லேட் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நீங்கள் ரிச்சாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் கூட நீங்கள் வந்து நல்லா விப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லா க்ரீமியாக நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு இந்த சம்மருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வெளியில் வாங்கி கொடுக்காம இது மாதிரி ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு ட்ரிங்கை நீங்கள் வீட்டிலே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எல்லாருமே என்ஜாய் பண்ணி குடிப்பாங்க. ஏன்னா சாக்லேட் அப்படின்னும் போதே நமக்கு வந்து நல்லா வந்து ஒரு மூட் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். கொஞ்சம் டயர்டாக இருந்தால் கூட நல்லா வந்து ஒரு எனர்ஜி வந்து நமக்கு டக்குன்னு கொடுக்கும். ஸோ நீங்களும் வீட்டில் டயர்டாக இருந்தீங்க, ஏதாவது குடிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி குயிக்காக பண்ணி இந்த ட்ரிங்கை குடிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம்.